வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. ஆ, மே 4 தேர்தலோட ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறம் இருந்த பரபரப்பு இன்னுமே அந்த தீ அணையாமலே வச்சுருக்காரு நம்மளோட தமிழ்நாடு முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள். இப்போ ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான பெண்களை கவர்ற வாக்குறுதிகள் இருந்தாலும், தன்னோட முதல் 3 கையெழுத்துக்களாக 4 வாக்குறுதிகளும் 3 கையெழுத்துகளையும் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுக்கப்புறம் சிங்கப்பெண் மகளிர் படை, அதுக்கப்புறம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. இது 3 இல்லாமல் 4வதா வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியையும் சேர்த்து 3 முக்கிய விஷயங்களில் கையெழுத்திட்டிருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்தது பெண்களுக்கான மாத ரூ. 2500 அந்த உரிமை தொகை அல்லது இலவச பேருந்து, இந்த மாதிரியான அறிக்கைகளை தான் அவர் கையெழுத்து போடுவார் அப்படின்னு நான் உட்பட எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பணத்தை கையில் எடுக்க மாட்டேன், அதுக்கான அவசியமும் எனக்கு தேவை கிடையாது. கஜானா எந்த அளவுக்கு இருக்குங்கிறதோட வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுட்டு சாத்தியப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு தெளிவான பார்வையாகவே எனக்கு படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அடுத்து ஒரு கட்டங்களை பார்க்கலாம். ஓங்கி ஒலித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூக்குரலுக்கிடையே ஓங்கி ஒலித்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்றைக்கி மெய்ப்பட நம்ம எல்லாருமே காதால் கேட்டுட்டோம். என்னதான் கட்சி ரீதியான மாறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளை ஆள்ற முதல்வர் அவர் தான். அதனால் வாழ்த்துக்களோடு அவரோடு சேர்ந்து பயணிக்கலாம் நாமும். இன்றைக்கி அன்னையர் தினம், அதுவுமா பதவியேற்ற நம்மளோட முதல்வர் நம்ம தமிழக மக்களுக்கு தாயுமானவராக இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.